நமக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்களுக்காக என்ன வேணுமோ பண்ணுவேன், எவ்வளோ எக்ஸ்டென்ட் வேணுமோ போவேன்னு ஒரு முடிவு எடுக்கிறது தான். பிகாஸ் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறப்போ அவங்களுக்கு தான் நம்ம லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். அவங்களுக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவோம். பட் எண்டில் கம்ப்ளீட்டாக பேர்ன் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க நமக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக இது அவங்க தப்பும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அட் வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் உங்கள் லைஃப்க்கும் உங்கள் தாட்ஸ்க்கும் உங்கள் ஹாப்பினஸ் அண்ட் பெயினுக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்களா? அவங்களுக்காக எவ்வளோ வேணுமோ நான் சஃபர் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தானே தண்டனை கொடுத்துக்கிட்டீங்க. அப்போ அவங்க மட்டும் எப்படி உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? உங்களை செல்ஃபிஷாலாம் இருக்க சொல்லலை. அட் த சேம் டைம் உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்லாம் கொண்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டான்னு தான் சொல்கிறேன். இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, அது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தையாக கூட இருக்கலாம். அவங்க தன்னோட லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் போகிறதுக்கு அவங்க ஏறக்கூடிய ஏணிப்படியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நீங்கள் இருந்தால் போதுமே தவிர, அந்த ஏணிப்படியாகவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏறி மிதித்து போக விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்புறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லுங்கள்? எடுத்ததுமே ஓவர் பாசத்தில் அவங்களுக்காக எல்லாம் பண்ணி ட்ரெயின் ஆகிட்டு அவங்களும் இர்ரெஸ்பான்சிபிளாக ஆகிறதுக்கு நம்மளே காரணமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அவங்க யாராக வேணுமோ இருக்கலாம். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் லெட் தம் ஃபிகர் அவுட் திங்ஸ் இன் லைஃப். அவங்க ரொம்ப கஷ்டம்னு வர சுச்சுவேஷனில் மட்டும் நம்ம போய் மாரல் சப்போர்ட்டாக இருந்தால் போதும், கிவிங் சோலாக இருந்தால் போதும், சாக்ரிஃபைசிங் சோலாக நம்ம மாற வேண்டாம். ஓகே, அவங்க லைஃப்பை அவங்களுக்கு வாழ தெரியும். அண்ட் நம்ம லைஃப்பை வாழ்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அவங்களுக்காகவே எல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை நம்ம தொலைச்சிக்க வேண்டாமே. யோசிச்சு பாருங்கள்.